Taste the Daily. திரு ஷியாம் சொன்ன அந்த சைலண்ட் வேவ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதற்கு முன்பு விவாதத்திலையும் அது பேசப்பட்டது. ரெண்டு விஷயம் அப்படின்னா வாக்காளர்கள் இந்த சைலண்ட் வேவை கடைபிடிப்பாங்க. ஒன்று முன்முடிவோடு இவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு தேர்தல் இருக்கு அப்படின்னா அப்படி அணுகப்பட்டா ஒரு அமைதி இருக்கும் வாக்காளர்கள்ட்ட. இன்னொன்று, ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயாராகி மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷனில் வாக்களிப்பதன் மூலமாக அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையிலையும் களம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு. இந்த சைலண்ட் வேவ், திரு ஷியாம் சொன்ன சைலண்ட் வேவ்ங்கிறது என்னன்னு ஏதாவது யோசிக்க முடியுதா? அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக திரு ஷியாம் சொன்ன மாதிரி மிக வரவேற்புக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க, புதிய தலைமுறை. அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அதை இந்த மாதிரியான ஒரு விவாதத்துல பங்கேற்பதில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. அரசியல் பேச வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், நம் கருத்துக்களை மட்டும் பரிமாறலாம், அது அதை விட பெரிய மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை ஒரு வேவ் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு நாங்க தினமும் விவாதத்தை கட்டமைக்கிறோம். நீங்க சண்டை போட வேண்டாம், அரசியல் பேச வேணான்றீங்க. தினமும் நாங்க அரசியல் தான் பேசுறோம். இன்னைக்கு போட்டா கூட ஓகே தான் இருக்கு. இன்னைக்கு சண்டை போட கூட இல்ல, சில இடங்கள்ல அது விவாதம் வழி மாறி வேற எங்கேயோ போய் பர்சனல் அட்டாக்ல முடிஞ்சு இவர் எப்போ இப்படித்தான் பேசுவாரு, இவர் இன்னாருக்காக பேசுறாரு, அது கருத்தை கருத்தியல் ரீதியாக மோதினால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாம பேசிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் அது பிரச்சனைக்குரிய விஷயமே கிடையாது. ஆனால் சிலர் உடனே ஒரு முத்திர குத்திட வேண்டியது. ஏன்னால் இப்ப இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 வருடமாக அது ஒரு முத்திர குத்தினால்தான் அவரை அந்த கட்டத்துக்குள்ளால் நிறுத்திடணும். அவர் அந்த கட்டத்துக்குள்ளால் நிறுத்தலைன்னா அவங்களுக்கு அது அந்த நபரை எதிர்கொள்ளவே முடிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. நீங்க சொல்ற விமர்சனங்கள்ல இருந்து நான் ஒரு புள்ளியில கூட மாறுபடல. ஆனா இந்த மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டு மக்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கு அப்படின்றதுலயும் மாற்று கருத்து இல்லை இல்லையா? நிச்சயமாக தமிழக மக்களினுடைய அந்த மாற்றத்துக்கு காரணமே அறிகுறியானது ஆரம்ப புள்ளி புதிய தலைமுறை தான். அதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல செய்தி நியூஸ் சேனல் ஆனாலும் சரி, இன்னைக்கு இருக்கின்ற யூடியூப்ஸ் ஆனாலும் சரி, இதனாலதான் ஏறத்தாழ ஒரு 90% மக்கள் இன்னைக்கு அரசியல் ஞானத்தோடு இருக்கிறார்கள். அறிவு கிடையாது, ஞானம். அவர்கள் நமக்கு இப்ப கிளாஸ் எடுப்பார்கள். இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, வெஸ்டர்ன் ரீஜன்ல ஓரளவுக்கு எடப்பாடிக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தோடு மக்கள் இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா, அங்க ஒரு சைலண்ட் வேவ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, என்னங்க அப்படி சொல்றீங்க, நாங்க திமுக கூட தான் கையில கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை இந்த அளவுக்கு பெரிதாக நாய்டா சேனல் எல்லாம் விக்டரி ஆயிட்டாரே, ஜெயிச்சு விட்டாரே என்று சொன்னா, இல்லங்க அது கிடையாதுங்க, சோசியல் மீடியால மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன்ல இருக்கிறவங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரதமருக்கு எதிரான அந்த மனநிலை அது பிரதமர் வரும்போது யாரும் ஒண்ணும் காமிக்க போறது இல்லை. ஆனால் பிரதமர் போய்விட்டு அது எதற்காக வந்தார்கள், 7 முறை எதுக்காக வந்தார்கள், 8 முறை எதுக்காக வந்தார்கள், அதற்கு முன்னால் வந்தார்களா, இங்க வெள்ளம் பாய்ந்தது அந்த டைம்ல வந்தார்களா, இதெல்லாம் நான் எவ்வளவோ விவாதித்த விஷயம்தான். ஆனால் அதற்கான எதிர்வினை என்பது நீங்க ஒரு ஒப்பீனியன் போல் எடுக்கும் போதோ, இல்லை என்றால் நீங்க ஒரு கருத்து கணிப்பாக நீங்க போய் மைக்கு நீட்டும் போதோ நிச்சயமாக கூற மாட்டார்கள். அவர்கள் ஆமாங்க நல்லா இருந்துங்க, இது நல்லா ஷோ நல்லா இருந்ததுங்க, இது ரோட் ஷோ இருந்ததுங்க, அந்த மாதிரி தான் பேசி போவார்கள். ஆனா அதனுடைய அந்த எதிர்முனை எங்க ஆட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு போலிங் பூத்ல தான் நான் பார்க்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அது சைலண்ட் வேவோட வெளிப்பாடா இருக்கா? அப்படிதான் வெளிப்படுத்த போறாங்க. அது அந்த சைலண்ட் வேவ் என்ன சொல்லுது? முன்முடிவோடு அணுகப்படக்கூடிய தேர்தலாக இருக்கா, இல்ல ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக மக்கள் முடிவு செய்யறாங்களா இந்த முறை? இல்ல, இந்த முறை மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை என்று நான் கருதுகிறேன். 2026 தான் ஒரு வேலை மாற்றத்துக்கு ஆன ஒரு தேர்தலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2024 என்ற தேர்தல் மக்கள் முடிவு செய்துள்ளார்கள். யாரை வேண்டும் என்று முடிவு செய்தார்கள், யாரை வேண்டும் என்றதை விட யார் வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்தார்கள் என்றுதான் நான் காண்கிறேன். அது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் பல விஷயங்கள் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த ஒரு ரீதியில பாத்தீங்கன்னா, இப்ப தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இங்கே தேர்தல் நடக்கிறது. அப்கோர்ஸ் 102 நினைக்கிறேன், 102 சீட்ல மறுபடியும் தேர்தல் நடக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற பிளஸ் புதுச்சேரியில் இருக்கின்ற 40 சீட்டில், அதாவது அனைத்து சீட்டுகளும் நாளைக்கு தேர்தல் நடக்கிறது. இதிலும் தமிழகம் ஒரு முன்னோடியாக இருக்கும், இந்தியாவுக்கு வழிகாட்டும் என்ற இடத்தில் இருந்துதான் இந்த தேர்தலை தமிழகம் அணுகிறதாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நாம் இன்னொரு விஷயம் நிச்சயமாக மறந்துவிட முடியாது. இந்த அளவுக்கு ஒரு
அந்த ஒரு ஒரு என்ன பண்றது, கீன்லி ஃபாட் என்று சொல்லுவோமே, அதாவது பிரச்சாரம் என்பது இந்த அளவுக்கு கூர்மையாக அது அதிமுகவானாலும் சரி, திமுகவானாலும் சரி, பாஜகவானாலும் சரி எடுத்து சென்ற ஒரு தேர்தல் நான் இதைத்தான் பார்க்கணும். அது குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை இதோட தீவிரமான ஒரு களம் காண்பது இதுதான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் இருந்து கிடையாது. பிரதமர் வந்து இத்தனை முறை வரதானாலும் சரி, ஒரு பிரதமர் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய ஹிஸ்டரியிலேயே வந்து 47 இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இத்தனை முறை ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது இதுதான் முதல் முறை. நமக்கு வந்து மன்மோகன் சிங் மாறின்ற பிரதமர், அதாவது திமுகவுக்கு அதாவது தமிழகத்திலிருந்து 13 அமைச்சர்கள் இருந்த மந்திரி சபை இருந்திருக்கிறது 2004 இருந்து 2009 வரையான மந்திரி சபை. அந்த சமயத்துல கூட ஒரு மன்மோகன் சிங்கோ இல்லை என்றால் அதுக்கு முன்னால் ஒரு நரசிம்மராவோ, ராஜீவ் காந்தியோ, ஒரு தலைவர் கூட ஒரு இத்தனை முறை வந்து தமிழகத்துக்கு வந்து கிடையாது. அப்ப இந்த தமிழகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பிரதமர் வந்து எடுத்து காட்டுகிறார். ஆனால் இந்த பிரதமருக்கான மறுபடியும் என்னவாக இருக்கும் என்று எனக்கு இந்த சைலண்ட் வேவ் வந்து மிக தெளிவாக உணர்த்துகிறது. அது நான் இங்க கூறக்கூடாது, அதனால கூறவில்லை. ஓகே, அப்ப யார் வேண்டும் யார் வேண்டாம் அப்படின்னு எப்போதுமே மக்கள் தெளிவா வாக்களிப்பார்கள். அதுவும் இந்த முறை இருக்கும், அதே தான் ஸ்ட்ராட்டஜி. யார் வேண்டாம் என்பதுல மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள். யார் வேண்டும் என்பது 2026 தான் தெரியும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பணப்பட்டுவாடா பத்தி பேசினாங்க. பல இடங்களில் வந்து நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பணம் பட்டுவாடாவில் அதிமுக திமுக ரொம்ப வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது வந்து பாஜக ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு கொண்டு நம்மளை வந்து போட்டு கொடுத்துருமோ என்ற அந்த ஐயத்தில் பல இடத்துல இருக்கிறாங்க. அதனால வந்து இப்ப பண டிஸ்ட்ரிபியூஷன் வேண்டாம் என்றெல்லாம் சில இடங்களில் முடிவு செய்ததாக கூட நான் அறிகிறேன். அப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. பணம் போகலன்னா இது வந்து ஓட்டு பண்ணுவாங்களா என்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா, இந்த தேர்தல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2-3 இளைஞர்கள் கூட என்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு இல்லைன்னா 2 லட்சம் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கறதா இருந்தால் யாருமே, அதாவது நடுத்தர வர்க்கத்திலிருந்து யாருமே வந்து இனி களம் காண முடியாது, யாருமே வந்து ஒரு எம்பி தேர்தலில் நிக்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது என்ற விஷயத்தை உணர்த்தினார்கள். நிச்சயமாக காஸ்ட் என்று பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஓட்டுக்கு வந்து நீங்க வந்து 500 ரூபாய் கொடுத்தா எங்க போய் நிக்குது? 50 கோடி 60 கோடிக்கு வந்து நீங்க எங்க போய் அதை எப்படி ரீகூப் இட்? அப்ப அதன் பிறகு நீங்க ஊழல்வாதியாகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு தலையாய பிரச்சனையா இருக்கிறது. சில தொகுதிகளில் செய்ய போகிறார்கள் நான் அறிகிறேன். அப்ப அது நிச்சயமாக அது அந்த கட்சிகள் அப்படி செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நாம் அவர்களை பாராட்டலாம். Taste the Daily.